அஞ்ச வேண்டாம், நீர் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். நீ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னி ஆயிற்றே. பரிசுத்த தூய ஆவி உண்மையில் வரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை தூயது, உன்னத கடவுளுடைய மகன் எனப்படுவார். அவருடைய அரசுக்கு முடிவு இராது. நான் கடவுளின் அடிமை, ஊர் சொற்படியே எனக்கு ஆகட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்ணதுன்னு தெரியல. மரியா ரொம்ப நல்லவா, ஆனா அவ கருவுச்சி இருக்கிறா. இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியால தவறாக பேசுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்வது? தாவீதின் மகனாக யோசேப்பே, மரியாளையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி மீட்பார். நம் நாட்டு அரசர் ஒரு கட்டளை விட்டுள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவரவருக்கு சென்று பெயரை பதிவு செய்ய வேண்டும். இது நம் நாட்டோட முதல் கணக்கெடுப்பு, அதனாலே பெயரை பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. என்னப்பா யோசேப்பு உன்னோட சொந்த ஊர் வெத்தலைக்கேமுக்கு போகலையா? ஆகஸ்ட் 500 அரைக்கிதே, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன். இதை பத்தி என் மனைவி கிட்ட பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடு. நீ வந்துடுறப்பமா நாம் சந்திக்கலாம். நம்ம எப்படி ஊருக்கு புறப்படுகிறது? நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறேன். நம்ம பேரை இன்னைக்கே பதிவு செய்தாகணும், அதனால கிளம்புறதுக்கான ஏற்பாடு செய். சரி. மீனாட்சி, மரியாதை உனக்கு கண்டிப்பா இருக்கா? ஆமா, நம்ம இங்க
எங்காவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேலே என்னால் பயணம் பண்ண முடியலை, வழி தங்கிக்க முடியலை. சரி, நம்ம 2 பேரும் நான் தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்குறேன், அதில் நீ படுத்துக்கோ. உனக்கு என்ன வேண்டும்? தங்குறதற்கு ஒரு இடம் கிடைக்குமா? இங்கே தங்குறதுக்கு எந்த அறையும் காலியாக இல்லை. வேற ஒரு நல்ல பார்த்துக்கோங்க. நான் உங்களை பார்க்கவும் பாவமா இருக்கு. நான் வேணா உங்களுக்கு ஒரு இடம் தரட்டுமா? மாட்டு கொட்டகை தரட்டுமா? சரி. இன்னைக்கு ரொம்ப குளிருதே. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியாவின் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவதூதர் அறிவித்தபடி நம்மளுக்கு அரசர் பிடித்திருக்கிறார். அவரை கண்டு மரியாதை செலுத்துவோம். உடனே பெறப்படுவோம். வானில் வானத்திடம் தோன்றியுள்ளது. இவர் வானத்தை பார்த்திருக்காரு. அற்புதம். நம் முன்னோர்கள் சொன்னபடி ஒரு அரசன் தோன்றியுள்ளான். புதிதாக பிறந்த அரசரை பார்க்க பொன்தூபம் வெள்ளை கோலம் எடுத்து செல்வோம். ஆம், நாம் இப்போதே புறப்பட்டாக்க வேண்டும். ஏதோ ராஜா வருகிறார். அயல்தேசத்திலிருந்து 3 பேர் அரசரை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். சரி, அழைத்து வா.
வாருங்கள். வணக்கம் அரசே. வாருங்கள் யாதரிகளே, எங்கள் வருகை நல்வருகே இருக்க. நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்திருந்த நோக்கம் இயேசுவை பார்க்க வந்துள்ளோம். அரண்மனையில் இன்று ஓய்வெடுங்கள். இதை பற்றி நாளை பேசலாம். யாரங்கே? நீ உடனே சென்று மறைநூல் அறிஞரை அழைத்து வா. வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. என்ன நடக்கிறது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆதரிகளும் என்னிடம் வந்து யூதர்கள் அரசர் பிறந்தார் என கூறினார். யார் அந்த அரசர்? நீங்கள் எனக்கு விளக்கத்தை அளித்துவிட வேண்டும், சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய பொறுமையை மிகவும் சோதிக்கிறீர்கள். சொல்லுங்கள் சீக்கிரமாய். அந்த அரசர் எங்கே பிறந்திருக்கிறார்? பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாக முடியும்? இது நடக்கவே கூடாது. சரி போட்டும், அந்த மூன்று ஆதர்களையும் இங்கே அழைத்து வா. அரசே. வாருங்கள் வாருங்கள், மீண்டும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மன்னியுங்கள், உங்களை வெகு நேரத்திற்கு காக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை அரசே. நீங்கள் அந்த அரசரை எப்படி அந்த அரசர் கண்டுபிடித்தீர்கள்? வானச்சித்திரம் மூலம் தெரிந்து கொண்டோம் அரசே. நீங்கள் அந்த குழந்தையை கவனமுடன் தேடுங்கள். நானும் அந்த குழந்தையை கண்டவுடன் என்னிடம் வந்து கூறுங்கள். நானும் அந்த அரசரை கண்டு வணங்குவதற்கு விரும்புகிறேன். அரசே. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மூன்று ஆதர்களும் என்னிடம் வந்து என் கோபம் உச்சநிலையாகிவிட்டது. நான் விட மாட்டேன். என்னை மிஞ்சுவதற்கு இன்னொரு அரசரா? என் நாட்டு மக்களை ஆள்வதற்கு இல்லை. நான் அவரை கொல்லாமல் விட போவது இல்லை. வானச்சித்திரம் தோன்றியுள்ளதே. ஆமா, அதே நட்சத்திரம் தான். அது ஒரு செல்வம்.